பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். அருளடையாளம் 7 இருக்கு ஃபாதர். அதுல ஒப்புரவு அருளடையாளத்தை பத்தி எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஃபாதர். வெரி குட். நிறைய பேர் செய்யாத ஒரு அருள் அடையாளம் ஒப்புரவு. அதை பத்தி நீ கேட்டிருக்கிற. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி எனக்கு. அது இந்த சின்ன வயசுல ஒப்புரவை பத்தி நீ தெரிஞ்சுக்க விரும்புறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒப்புரவு அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கு. உறவுக்குள்ள இருக்கக்கூடியதை சரி செய்யறது, அதுதான் ஒப்புரவுங்கிற அருள் அடையாளம். ஒப்புரவு அருள் அடையாளத்துல எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னா, கடவுளுக்கு எதிராக செய்த பாவம், மனிதர்களுக்கு எதிராக செய்த பாவம். மனிதர்கள்னா யாருன்னா நம்முடைய சக சகோதர சகோதரிகள், அயலானுக்கு எதிராக செய்த பாவம். மூன்றாவதாக இயற்கைக்கு எதிராக செய்த பாவம். நான்காவது நமக்கு நாமே செய்த ஒரு சில பாவங்கள். இவைகளெல்லாம் கடவுள்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க நமக்கு கடமை இருக்குது. கடவுளுக்கு எதிராக நம்ம செய்த பாவம், நம்முடைய அயலாருக்கு எதிராக செய்த பாவம், இயற்கைக்கு எதிராக செய்த பாவம், நமக்கு நாமே ஒரு சில நேரத்துல பாவம் செய்துக்கிட்டோம். இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் நம்ம மனம் வருந்தி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ கேட்கலாம், ஏன் இந்த ஒப்புரவு அருள் அடையாளம்ங்கிறத நம்ம செய்யணுமா? ஏன் நான் நேரா இயேசுகிட்டே போய் மன்னிப்பு கேட்கக்கூடாதா அப்படின்னு. இயேசுகிட்டே போய் மன்னிப்பு கேட்கலாம். ஆனா இயேசுவே என்ன சொல்லியிருக்காருன்னா, பேதுருவை பார்த்து சொல்லியிருக்கார், நீ எதையெல்லாம் மண்ணகத்தில் கட்டுவாயோ அதெல்லாம் விண்ணகத்திலும் கட்டப்படும், நீ எதையெல்லாம் மண்ணகத்தில் அவிழ்ப்பாயோ அதெல்லாம் விண்ணகத்திலும் அவிழ்க்கப்படும் சொல்லியிருக்கார். நம்முடைய பாவங்கள் எதையெல்லாம் நம்ம மண்ணகத்துல மன்னிக்கிறோமோ அதெல்லாம் விண்ணகத்திலையும் மன்னிக்கப்படும். அதற்கு யார் முதல் காரணமா இருக்காங்கன்னா குருவானவர். அந்த குருவானவர் தான் இயேசுனுடைய பிரதிநிதியாக அங்கே இருந்து இயேசுவுக்கு பதிலாக நாம் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆக அந்த குருவானவர் மன்னிக்கின்ற பொழுது விண்ணகத்திலும் கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால்தான் ஒரு குருவானவரை சென்று பார்த்து நாம் நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றோம். அதை இந்த ஒப்புரவு அருள் அடையாளத்துல வந்து செய்யறோம். இந்த ஒப்புரவு அருள் அடையாளத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா, நாம் செய்த பாவங்கள்லாம் நினைச்சு பார்த்து மனம் வருந்தணும் ஃபர்ஸ்ட். அதன் பிறகு மனத்துயர் மன்றாட்ட சொல்றோம். சொல்லி முடிச்ச பிறகு நம்ம குருவானவர்கிட்ட போயிட்டு ஒரு பாவத்தையும் மறைக்காம எல்லா பாவத்தையும் அவர்கிட்ட சொல்றோம். நான் எத்தனை முறை பாவ சங்கீர்த்தனம் செய்யறது? ஒப்புரவு அருள் அடையாளத்தை எத்தனை தடவை செய்யணுங்கிறது முக்கியம் இல்லை, சரியா? எப்பெல்லாம் நம்ம தேவைப்படுதுன்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம ஒப்புரவு அருள் அடையாளத்துல பங்கெடுக்கலாம். நீ முதல்ல ஒப்புரவு அடையாளம் எப்ப பண்ண? புதுநன்மைக்கு முன்னாடி. புதுநன்மையின் போது ஒப்புரவு அடையாளத்துல பங்கெடுத்த. அதன் பிறகு பார்த்தோம்னாக்க எப்பெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அப்பெல்லாம் போய் நம்ம பாவ சங்கீர்த்தனம் பண்ணலாம். நீ மட்டும்தான் பாவ சங்கீர்த்தனம் பண்ணணுமா? கிடையாது, நானும் பண்ணணும். எந்த குருவானவரா இருந்தாலும் சரி அவங்களும் பாவ சங்கீர்த்தனம் பண்றாங்க. குருவானவர் மட்டும்தான் பண்றாங்களா அப்படின்னா அவங்க மட்டும் இல்ல, பாப்பானவர் கூட, திருத்தந்தை இருக்கால போப், அவரும் கூட பாவ சங்கீர்த்தனம் பண்றாரு. அவர் யார்கிட்ட பண்றாரு அப்படின்னா அவர் இன்னொரு குருவானவர்கிட்ட பாவ சங்கீர்த்தனம் பண்றாரு. நாங்களும் இன்னொரு குருவானவர்கிட்ட பாவ சங்கீர்த்தனம் பண்றோம். மொத்தத்துல நாமெல்லாம் பாவம் செய்யும் போது இயேசுவை விட்டு விலகி இருக்கிறோம். ஆனா கடவுள் நம்மளை விட்டு விலகி போயிட்டாருன்னு கிடையாது. கடவுள் நம்மள்டே தான் இருக்கிறார். நாம தான் கடவுளை விட்டு தூரமா போயிடுறோம். அதன் பிறகு ஒப்புரவு அருள் அடையாளத்தில் பங்கெடுத்து பாவ சங்கீர்த்தனம் செய்து மீண்டும் நம்ம கடவுள்கிட்ட வந்துடுறோம். சரியா? நம்ம பாவ சங்கீர்த்தனம் செய்யும் போது நாம் செய்த பாவத்துக்கு மன்னிப்பை கேட்கும் பொழுது நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு கடவுள் தயாரா இருக்கிறார். சரியா? ஆனா ஐயோ கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செஞ்சுட்டேனே, மனிதர்களுக்கு எதிராக என்னுடைய சகோதரருக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டேனே, எனக்கு இனிமேல் பாவ மன்னிப்பே கிடைக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கட்டாயமா பாவ மன்னிப்பு கொடுக்க கடவுள் காத்துட்டு இருக்காரு. எப்ப தெரியுமா? நாம பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது. நம்ம மன்னிப்பு கேட்டா கடவுள் நம்மளை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார். ஓகேயா? நீ மன்னிப்பு கேட்டு நல்ல பிள்ளையா, இயேசுவின் பிள்ளையா இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஓகே? God bless you. Thank you, Father. Very good.